அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் சிவன் சக்தி எய்து அவர்கள் இந்த ருத்ரதானம் ஆடும் காட்சியை தான் பார்க்கிறீர்கள். இந்த நிகழ்வு ஏன் நடந்தது என்றால், பார்வதியின் தந்தையாகிய தக்ஷன் சிவனை அவமதிப்பதற்காக ஒரு பெரும் யாகத்தை நடத்துகிறார். அதில் அசுரர்கள், தேவர்கள் என அனைவரையும் கூட்டுகிறார். அனைத்து உள்ள மக்களையும் அழைத்து பிரம்மாண்டமாக செய்கிறார். அதில் சிவனை அழைக்கவில்லை, சிவனை அவமதிப்பதற்காக இந்த செயலை செய்கிறார். இதை அறிந்த பார்வதி அவர்கள் அதன் நியாயம் கேட்க தன்னுடைய தந்தையிடம் செல்ல முற்படுகிறார். அப்பொழுது சிவன், வேண்டாம், அங்கு சென்ற உன்னை நீ மதிக்கப்பட மாட்டாய் என்று கூறவும் இருந்தும் பார்வதிகள் செல்ல முற்படுவதால் சிவன் அவர்களுக்கு வெகுமுடன் அங்கு செல்ல விட்டுவிடுகிறார். அவ்வாறு சென்ற பார்வதி அங்கு நடத்த யாகத்தை கண்டு தன்னுடைய தந்தையிடம் இவ்வாறு எங்கள் கணவனுக்கு அநீதியில்லை என்று கேட்க முற்படுவது அதை தக்ஷன் சிறிதும் பொருட்படுத்தவில்லை. இதனால் வெகுண்ட பார்வதி அந்த அக்னி குண்டத்தில் இறங்கிவிடுகிறார். இதனால் அவதியுற்ற பார்வதியை அவர் உடலை எடுத்துதான் சிவன் அவர்கள் ருத்ரதானம் ஆடிய கதை நீங்கள் காணொலியில் கண்டீர்கள். அவர் ருத்ரதானம் ஆடும்போது பழைய சிவன் கட்டுக்கடங்காமல் ருத்ரதானம் ஆடிய போது அது உலக ஜீவன்களுக்கெல்லாம் அச்சுறுத்தலாக இருக்க, அப்பொழுது விஷ்ணு தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை கொண்டு சக்தியின் உடல்நிலை அவ்வாறு வெட்டு கொண்டு 51 இடங்களில் விழுந்து சக்தி தலங்கள் உருவாயிற்று. அதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த தருணத்தில் நந்தி பகவான் தேவர்களுக்கு சாபமிழக்க நேரிடுகிறது. இந்த காலகட்டத்தில் தேவர்கள் திறனின்றி இருப்பதை அறிந்து, வீக்காக இருப்பதை அறிந்து, சுக்ராச்சார், அசுரன் தலைவராக சுக்ராச்சார் அவருடைய அசுரனின் தந்தையான குலகுருவான அசரேந்திரனை அழைத்து அவள் மகளாகிய மாயை மூலம் இந்த கைசாப முனிவரிடம் உங்களுடைய குலங்களை பெற்றுக்கொண்டால் நல்லா இருக்கும் என்று சொல்கிறார். அதற்கு இணங்கி மாயையன் தன்னுடைய தந்தையின் அருள் பெற்று கைசாப முனிவரிடம் அடைந்து அவர் மூலம் பிள்ளைகள் பெற முற்படுகிறார். அவ்வாறு கைசாப முனிவரை அடைந்த மாயை அவர் மால் தவத்தில் இருக்க அவர் சுற்றி அழகிய நகரை உருவாக்கி அவர் முழித்தவுடன் பார்த்தனும் இயக்க வண்ணம் இருந்து அவருடைய நட்பெயர் பெற்று அவரிடத்தில் தன்னுடைய இச்சையை தெரிவித்து அவரை மயக்கி அவர் மூலம் முதல் ஜாமத்தில் புணர்ந்து அதன் மூலம் சூரபத்மன் என்ற அசுரனை பெற்றெடுக்கிறார். பிறகு அவர்கள் இருவரின் வேர்வை துளிகள் மூலம் 30,000 அரக்கர்கள் உருவாகிறார்கள். பிறகு 2ஆம் ஜாமத்தில் சிங்கம் வடிவம் தரித்து 2 பேரும் புணர்ந்து சிங்கமுகன் என்ற அசுரனை பெற்றார்கள். அவர்கள் இருவரின் வேறு துளைகள் மூலம் 40,000 அசுரர்கள் உருவாயின மற்றும் பல விலங்குகள் உருவாயின. அடுத்து 3ஆம் ஜாமத்தில் யானை வடிவம் கொண்டு கைசாபனுடன் புணர்ந்து தாரகா சூரனை பெற்று மேலும் அவர்கள் இருவரின் வேறு துளைகள் மூலம் 40,000 அசுரர்கள் மேலும் பல உயிர்கள் விலங்கினர்கள் உருவாகினார்கள். இவ்வாறாக 3 அசுரர்களை பெற்றெடுத்து அதன் மூலம் லட்சக்கணக்கான அரக்கர்கள் மற்றும் பல இனங்களை பெற்றெடுத்த இந்த மாயை அதன் பிறகு கைசாபனிடம் தான் அங்கிருந்து விலக வேண்டும், செல்ல வேண்டும் என்று கூற, அதற்கு கைசாபனிடம் மிகவும் வருத்தம் அடைகிறார். ஏன் செல்கிறார் என்று தனது புலம்பலெல்லாம் அவளிடம் வெளிப்படுத்துகிறார். இருந்தாலும் அவள், நான் உங்களை நெருங்கியது என்னுடைய வம்சத்தை உருவாக்கவே, நான் இவ்வாறு பெற்றுக்கொண்ட 2 லட்சம் அசுரர்களை எல்லாம் நான் அழைத்து கொண்டு செல்லவேன் என்று கூறி அவரிடமிருந்து பிரிந்து செல்கிறார். இவ்வாறு தனது பிள்ளைகளெல்லாம் அழைத்து கொண்டு தங்களுடைய குலகுருவாய சுக்ராச்சாரிடம் சென்று ஆசீர்வாதம் பெற்று அவருடைய குழந்தைகளுக்கு தவம் போன்ற பல விஷயங்களை கற்று தேர்ந்து சுக்ராச்சாரியின் ஆசை பெற்று மேலும் சில மந்திரங்களை பத்மாசுரன் அவரிடமிருந்து பயின்று ஒரு பெரிய யாகத்தை நடத்தினான். இந்த யாகம் 10,000 வருடங்கள் நீடித்தது. அச்சமயத்தில் சூரபத்மன் சிவனின் காட்சி கிடைக்காததால் அந்த யாககுண்டத்தில் குதித்து தன்னை மயக்க முற்படுகிறான். யாககுண்டத்தில் குதித்து விடுகிறான். அதையடுத்து அவன் தம்பி சிங்கமுகன் அவனுடைய தலையை வெட்டி யாககுண்டத்தில் இடுகிறான். அப்பொழுது அங்கு வந்த ஒரு முதியவர் வடிவில் இருந்த ஈசன்
கங்கையை தன் தலையிலிருந்து வரவைத்து அந்த யாக கொண்ட தீயை அணைத்து பத்மாசூரனை உயிர் பெறச் செய்து அவன் கேட்ட வரன்களாக 108 யுகங்கள் வாழும் தன்மையும் அவனை யாராலும் வெல்ல முடியாத வீரத்தையும் கொடுத்து மேலும் 1008 ராஜ்யங்களை 3 உலகங்களும் ஆளும் வரன் அளிக்கிறார். அதன் பிறகு எல்லா லோகங்களுக்கும் இந்த அசுரர்கள் சென்று அனைவரும் வென்று பூலோகத்தில் வீர மகேந்திரபுரி என்னும் நகரை உருவாக்க அதற்கு விஸ்வகர்மாவும் துணை கொண்டு அந்நகரை நிர்மாணித்து அந்த இடத்தில் பிரம்மனை வைத்து தனக்கு பத்மாசுரன் முடிசூட்டிக் கொள்கிறார். பிறகு இந்த விஸ்வகர்மனின் மகளாகிய பத்மகோமலையை பத்மசூரன் மணக்கிறான். பிறகு அவனுடைய தம்பி சிங்கமுகன் ஆசராபுரி நகரை உருவாக்கி யமதர்மனின் மகளாகிய விபூதியை மணக்கிறான். மூன்றாவது உள்ள தாரகாசூரன் மாயாபுரி என்னும் நகரை அமைத்து நிருதி மகள் சௌகரியை மணக்கிறான். இவ்வாறு தங்கள் மனைவி மக்களுடன் வாழ்ந்த இந்த அசுரர்களின் ஆகிய பத்மசூரன், தாரகாசூரன், சிங்கமுகன் இவர்கள் அனைவரும் அவர்களுடைய இனமாக பத்மசூரனுக்கு பானுகோப்பன் என்ற மகனும், சதாமுகன் என்றவனும், வஜ்ரவாகு என்பனும், தாருகோப்பன் எனும் இரணின் என்ற மகன்களும், மேலும் சிங்கமுகனுக்கு அதிவீரன் என்ற ஏனைய மக்களும், தாரகாசூரனுக்கு அசுரேந்திரன் மற்றும் ஏனைய மக்களும் இருந்து அந்த இடத்தை நன்றாக ஆட்சி புரிந்து வந்து கொண்டிருந்தனர். இனி வருவதை அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி.